அதாவது விஜய் சேதுபதி கேரியர்லே பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில அப்படி அட்டகாசமான வெற்றி படல குடுத்தாரு. அதாவது பீட்சா, நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம், சூதுகவும், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, நானும் ரவுடி தான், தர்மதுரை, ஆண்டவன் கட்டளை அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா, கடந்த ஒரு 7, 8 வருடங்களா பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு பெரிய வெற்றி படமே குடுக்கல. வெற்றி படம் குடுக்கலனாலும் பரவால்ல, மற்ற ஹீரோக்கள் படங்கள போய் கெஸ்ட் ரோல் பண்றது, கேமியோ பண்றது, வில்லனா நடிக்கிறது, இப்படி ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஹீரோவா நடித்த பல படங்களுக்கு ஓப்பனிங்கே கிடைக்கல. படங்கள் தோல்வியும் அடைஞ்சது. குறிப்பா சீனு ராமசாமி இயக்கத்தில அவர் நடித்த மாமனிதன் படமாகட்டும், பொன்ராம் இயக்கத்தில அவர் நடித்த டிஎஸ்பி ஆகட்டும், எல்லாமே மிகப்பெரிய தோல்வி படங்கள். 2 படங்களுக்குமே பெருசா உள்ள கூட்டம் வரல. ஸோ இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் திடீர்னு மகாராஜா அப்படிங்கிற அந்த ஒரே படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை தொட்டுட்டாரு. அவருடைய வசூல் இந்த படம் 100 கோடி தொட்டுச்சு. அதே மாரி அந்த படம் சைனால ரிலீஸ் ஆகி அங்கேயும் 150 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த மகாராஜா படம் வேர்ல்டு வைடாக 300 கோடி கலெக்ஷனை ஈட்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ நிலவிட்டுருக்கு. இந்த நேரத்தில் அந்த மகாராஜா படத்தை தயாரித்த பேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்துக்கு மீண்டும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு படம் பண்ண போகிறார். அந்த படத்தை இயக்கிறது யார் அப்படின்னா, வேறு யாரும் இல்லை, ஏற்கனவே 2 வெற்றி படங்களை கொடுத்தவர், வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படங்களை கொடுத்தவர், அவர் தான் இயக்க போகிறார். வேறு யாரும் இல்லை, நம்ம இன்று நேற்று நாளை படத்தின் இயக்குனர் ரவிக்குமார் தான். ஸோ ஏற்கனவே இன்று நேற்று நாளை சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வச்சு அயலான் படத்தை எடுத்தார். அது இந்த வருடம் ரிலீஸ் ஆச்சு. ஓகே அப்படிங்கிற அளவுக்கு வெற்றி அடைஞ்சுது. ஒருவேளை முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றிக்கும் அடைஞ்சிருக்கும். எது எப்படியோ இப்போது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சந்தித்து ஒரு கதையும் சொல்லிட்டாரு. அந்த கதை பேஷன் ஸ்டுடியோவுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ மகாராஜா டீம்லேயே நம்ம படம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது பேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில் அறிமுக இயக்குனராக இருந்து இன்றைக்கி 2 வெற்றி படங்களை கொடுத்து ஒரு 3வது வெற்றிக்கு காத்திருக்கிற இன்று நேற்று நாளை அயலான் படங்களின் இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிக்க போகிறாரு. ஸோ இந்த கூட்டணி எப்பேற்பட்ட வெற்றிகரமான கூட்டணியாக இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.